சினிமாவில் தான் இருப்பேன். கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்துவேன். கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன் பின்னாடி. இல்லை தளபதிக்குள்ள இல்லை, தளபதிகளா அவர் அரசியல் போயிட்டார். அவர் இப்போ மீண்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து யாருன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா? யூடியூப் சேனல்ல இருந்து எதனா யோயோ குட் வைப்ஸ்னு ஒரு பேர் இருக்கும். ஓகே, இந்த இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் இருக்காப்புல. வேற உங்க லைஃப் இதோட முடிஞ்சிரும், இல்லைன்னா சினிமாவுக்கு எதனா ட்ரை பண்ணுவீங்களா? இல்லைன்னா இந்த லைஃப் தேவையில்ல, சினிமா விட்டு நம்ம வெளியிடலாம் அப்படின்னு ஒரு ட்ராட் வந்துருக்கும் எதனா? அப்படியெல்லாம் இது இல்லை, சினிமாவில் தான் இருப்பேன். கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்துவேன். இல்லைன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு ஜாலியாக பொண்ணுங்களை லவ் பண்ணி என்ன சைட் அடிச்சுக்கணும் அதெல்லாம் இல்லை, சும்மா கதையா கருக்கதா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கல்ல, நீங்க சொன்னீங்க துரோகம் பண்ண, அவங்களுக்கு எல்லாம் பதிலடியா ஒரு கவிதை ஒண்ணு டைலாக்கா ஒரு பஞ்சு டைலாக்கா சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? கவிதையா இருந்தாலும் பரவாயில்ல, டைலாக் இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன் பின்னாடி, உனக்கு தெரியாதுன்னா சரியான கில்லாடி. எத்தனையோ பேருங்க பேசுறாங்க பின்னால, சத்தியமா சொல்லுறங்க ஜெயிக்க முடியும்னால. வளர்ந்து வந்தாலும் அமுக்கு வாங்கிக்கிறங்க, திறமை இல்லாதவன் பேசுறாங்க மேலங்க. நன்றி. செம்மையா யாரா இருக்கு இதெல்லாம் வந்து குறிப்பிட்டா சொல்றீங்க? குறிப்பிட்டால நிறைய பேர் திறமை இருக்காங்க. உங்ககிட்ட அந்த குட்டிமா இருக்கவங்களாம் உங்ககிட்ட வந்து எப்படி இருந்தாங்க? குட்டிமாலாம் அந்த பிராங்க் வீடியோல பண்ணிட்டு இருக்காங்க, டபுள் மீனிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது மனசு? இது மாதிரிலாம் பண்ண தேவையில்ல, அது மாதிரிலாம் அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா என்ன அவங்க போயிட்டாங்க, அவங்க கண்டென்ட் போயிட்டாங்க. நான் அது போய் ஓகே ஓகே ஓகே. தளபதிக்கு உங்களை அன்பான ஒரு சாங் எப்பயுமே பண்ணுவீங்க. தளபதிக்கு ஒரு லவ் சாங் எதனா ட்ரெண்டிங்ல எதனா கவிதையோ சாங்கோ எதனா இருக்கா? இல்லை தளபதிக்குள்ள இல்லை, தளபதிகளா அவர் அரசியல் போயிட்டார். அவர் இதுக்கப்புறம் நம்ம தளபதிக்குன்னு ஒரு நட்பு இருக்கு, பட் இருந்தாலும் அவரை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நிறைய பேர் உங்க தளபதியை வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஒருத்த வளர்ந்து இருந்தா நிறைய பேருக்கு பொறாம இருக்கும் இந்த மாதிரி. ஓகே ஓகே தெளிவா. சரி, பார்த்தீங்களா அன்பு, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி வந்து நம்ம பக்காவாக ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். நம்ம கவிதை கோபால் அவர் வந்து தளபதிக்கும் சரி சீமானுக்கும் சரி அவருடைய விட்டு போன நண்பர்களுக்கும் சரி பதிலடியாக ஒரு அழகாக சொல்லியிருந்தாரு. கேட்குற கேள்விக்கு க்யூட்டாகவும் சொல்லியிருந்தாரு. உங்கள் அன்பு நண்பன் மீண்டும் உங்களுடைய அழகாக வீடியோ சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர்.